தமிழகம் முழுவதும் ஆன்லைன் ஃபைலிங் என்கின்ற முறையை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி உயர்நீதிமன்றம் அமுல்படுத்தி இருக்கின்றது. அந்த ஆன்லைன்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வழக்கறிஞருக்கு 2 வேலை. ஆன்லைன்லயும் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணலையும், அது மட்டும் இல்ல பேப்பராவும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அதுல இருக்கிற நடைமுறை சிக்கல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கிரிமினல் சைடுல ஒரு வழக்காடி திடீர்னு ஒரு 10:15க்கு அவனுக்கு வரவில்லை, ஆக்சிடென்ட் ஆகும். வக்கீலுக்கு தகவல் சொல்லுவான். தகவல் சொல்ல ஐயா பெட்டிஷன் போட்டுருவானா. நேற்று வரைக்கும் நாங்கள் உடனடியாக பெட்டிஷன் தாக்கல் பண்ணணும். நாங்கள் இன்னைக்கு பதில் தாக்கல் பண்ணணும். நாங்கள் கையெழுத்து எங்களுடைய வழக்காடி வந்து சேருவாரு. வந்து சேர்ந்தோன்னா காலையில 10:25 என்கிட்ட வந்தாலும் கையெழுத்து போட்டு நாங்கள் 10:30 மணிக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் அதை தாக்கல் பண்ணுவோம். தற்போதைய சூழல்ல முதல் நாளே நாங்கள் ஆன்லைன்ல ஃபைல் பண்ண வேண்டிய சூழல் உயர்நீதிமன்றம் அந்த கட்டாயத்துக்கு எங்களை நிர்பந்திச்சிருக்குது. அந்த ஆன்லைன் ஃபைலிங்காக ஒவ்வொரு நீதிமன்றத்திலுமே ஒரு அலுவலகத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அலுவலகத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்தமா 4 மிஷின் கூட கிடையாது. சேலம் மாவட்டத்தில் சற்றேறக்கூடிய இந்த நீதிமன்ற வளாகத்தில் மட்டும் 28 நீதிமன்றம் இயங்கிக்கிட்டு இருக்குது. 28 நீதிமன்றத்தில் சற்றேறக்கூடிய 2000 வழக்கறிஞர்கள் தினமும் நாங்க வழக்குக்கு ஆஜராகிறோம். 2000 வழக்கறிஞர்களும் ஏதோ கோயில்ல இந்த அன்னதானத்துக்கு கியூல நிக்கிற மாதிரி ஒரு சூழலை இன்னைக்கு உருவாக்கி எங்களுடைய வழக்கறிஞர்களுடைய மாண்பை கெடுக்குது. அது மட்டும் இல்ல, வழக்காடிகளுடைய வாழ்வியல் உரிமையை இந்த செயலானது, இந்த அறிவிப்பானது பாதிக்கப்படுதுன்னு சொல்லி தமிழகம் முழுக்க வழக்கறிஞர்கள் போராடி இருக்கோம். இந்த 10 நாளா போராடிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பா நீதிமன்ற வாயில்ல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்தி இருக்கிறோம். நாங்க உயர்நீதிமன்றத்தின் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறது, இந்த உத்தரவானது நீதிமன்றத்துக்கே வராம வெளிநாடுகள்ல இருக்கின்ற நபர்கள், கார்பரேட்ஸ்கள், கம்பெனிகள் வெளிநாடுகள்ல இருந்து இங்க ஆப்ரேட் பண்ணுவதற்கு சாதகமான சூழலை உருவாக்கி இங்க உள்நாட்டில் இருக்கிற வழக்கறிஞர்களை வாழ்வியலை நசுக்குவதற்கான வேலையை ஊக்கப்படுத்துவதா இருக்குதுன்றதை நாங்க கருதுறோம். நாங்க தயவு செஞ்சு அந்த ஆன்லைன் ஃபைலிங்க உடனடியா ரத்து பண்ணணும். எப்படி கடந்த காலத்துல இயங்கிட்டு இருந்துச்சு அதே போலவே நீதிமன்றங்கள் இயங்கணும்னு சொல்லி நாங்க இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். நாங்க இந்த போராட்டம் என்பது இந்த ஆன்லைன் ஃபைலிங்கை ரத்து செய்யும் வரை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போராட்டமானது வீரியமாக கொண்டு செல்லப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பேர் இமயவரம்பன், சேலம் மாவட்ட குற்ற வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர்.